லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் கட்ட தேட ஆடும் கூடிட மேகம் சூடிட நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் கட்ட தேட ஓரம் சாஞ்சிட மேகம் சேர்த்திட. ஸோ இந்த இவெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இல்லை, எல்லாரும் வந்து கோ-கிரியேட் பண்ணலாம் இந்த இவெண்ட்டை. இங்கே வந்து ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க கீழே அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒருத்தங்க வந்து வேணும், அவங்க பேசணும், அவங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து அவங்க ஷேர் பண்ணணும்னா இங்கே வந்து த பிளாட்ஃபார்ம் இஸ் ஓப்பன், யார் வேணால் பண்ணலாம். ஸோ எஸ், இப்போ படிக்காம இந்த மாதிரி இருந்தேன்னா அவங்களுக்கு எப்படி நாலேஜ் வரும்? நாலேஜ் வந்து ஸ்கூல் போனாதான் நாலேஜ் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா, யாருமே சொல்லலை. இப்போ வந்து நீங்கள் ஊர் சுற்றி பார்க்குறதுலையும் நீங்கள் வந்து கோவில் பார்க்குறதுலையும் அதுலேயும் ஹிஸ்ட்ரி கற்றுக்கலாம். ஊர் சுற்றி லைக் ரோடில் ட்ராவல் பண்ணுறப்போ ஆல்சோ ஜியாகிரஃபி கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கடலுக்கு போய் தண்ணி பற்றி கற்றுக்கலாம், நீச்சல் கற்றுக்கலாம். இதெல்லாமே லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து லைக் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து கற்றுக்கலாம். லைக் ஸ்கூலிங், மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலிங் பண்ணி தான் ஒருத்தங்க வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது நடைமுறை அப்படி இல்லை. எத்தனை லட்சம் பேர் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆமா, டிஃபரெண்டா இந்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாம நாங்களே சுதந்திரமா இருப்போங்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? எந்த விதத்துல நியாயம் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒரு விதமான நியாயம் இல்லையா, ஒரு சரி ஒரு தப்புங்கிறது கிடையாது. அது வந்து அவங்களோட ஒரு சாய்ஸ். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையை அமைச்சுக்கிட்டு என்வாயன்மெண்ட்டை அமைச்சுக்கிட்டு அவங்க வந்து கற்றுத்தராங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுமே ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூலிங்கும் போகிறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலிங்கும் போகிறவங்க இருக்காங்க. அது ஒரு ஃபேமிலியோட சாய்ஸ்ன்னு நான் நம்புகிறேன். இப்போ இங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாமே வந்து யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே இல்லை. கிடைக்குமே, கிடைக்கும். இப்போ NIOSன்னு ஒரு சிலபஸ் இருக்கு. ஸோ அது வந்து நீங்க வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து 10th அப்ளை பண்ணி எழுதிக்கலாம், 12th அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இவங்க ஃபார்மல் எஜுகேஷன், ஃபார்மல் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் ஆகி அதுக்கப்புறம் தே கேன் கோ டு ஃபார்மல் காலேஜஸ் போயிட்டு படிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேணுங்கிறது வந்து அவங்க கத்துக்கிட்டு அவங்க பண்ணலாம். குழந்தைகளுக்கும் இங்க இருக்கிற குழந்தைகளுக்கும் நாலேஜ் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. அது வந்து ஒரு குழந்தையோட கெப்பாசிட்டியும் அவங்க இருக்கிற என்வாயன்மெண்ட்டையும் பொறுத்து இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல் போற, ஒரு கன்வென்ஷனல் ஸ்கூல் போற ஒரு குழந்தை, அவங்களுக்கு வந்து ஒரு என்வாயன்மெண்ட், அவங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும், அது வந்து அவங்களுக்கு ஹோலிஸ்டிக்கா உருவாக்கி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை வளர்ச்சி லைக் சூப்பராகவே வரலாம். ஆனா இவங்க வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ்ல போறனால அது வந்து இவங்க கொஞ்சம் அட்டானமி எடுத்து அவங்க கொஞ்சம் உரிமை எடுத்து அவங்க வந்து எடுத்துட்டு போறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ எதுலையுமே வந்து பாரபட்சம் அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தவங்களோட சாய்ஸ், அவங்க எப்படி அவங்களோட சுதந்திரத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறதுல தான் இருக்குன்னு நான் நம்புறேன். இதுல வந்து நிறைய பேர் வர்றாங்க, இது நிறைய வராத பேர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எப்படி உங்களை பார்ப்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம்? எனக்கு புரியல, லைக் எப்படி இங்க வந்திருக்கிற குழந்தைகளை படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க எப்படி வருவாங்க, இந்த இதுல ப்ராஜெக்ட்ல எப்படி வருவாங்க, இந்த ப்ராஜெக்ட்ல எப்படி வருவாங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு பதில் கிடையாது. அவங்க டைம் உருவாக்குனாங்க அப்படின்னா, லைக் அவங்க டைம் ஒதுக்குனாங்க அப்படின்னா இதுக்கு வரலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ எவ்வளவு பேர் இங்க வந்திருக்காங்க, என்ன மாதிரியான டீச்சர்ஸ் லேர்னிங் எல்லாம் பண்றாங்க? இங்க ஏறத்தாழ ஒரு 300 to 400 பீப்புள் இங்க வந்திருக்காங்க. வெவ்வேறு நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க, வெவ்வேறு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, டெல்லியில இருந்து வந்திருக்காங்க, புனேல இருந்து வந்திருக்காங்க. ஸோ யா, வேர்ல்டு வைடா சர்வதேச நாடுகளுக்கு இது சரியா இருக்கும், இந்தியா போன்ற நாடுகளுக்கு இது சரியா இருக்குமா? வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்க கிரியேட் பண்ணிக்கிறது தானே. ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு எது சரின்னு நம்ம முடிவு பண்றதுல தானே இருக்கு. அது வந்து அவங்கள பார்த்துதான் அது லைக் ஐ டோன்ட் திங்க் கம்பேரிசன் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். கம்பேர் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ நம்மளுக்கு எது வளர்ச்சிங்கிறது வந்து நம்ம உருவாக்கி நம்ம போற வழியில தானே இருக்கு. ஸோ ஐ திங்க் இவங்க வந்து அதை நோக்கி போறாங்கன்னு நான் நம்புறேன். அப்பா அம்மா இதே மாதிரி நினைச்சிருந்தாங்க, நீங்க எப்படி படிச்சிருப்பீங்க? நினைச்சிருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் வேற ஸ்கில்ஸ் கிடைச்சிருக்கலாம். இப்போ எனக்கு ஸ்கில்ஸ் இருக்கு, நான் அது இல்லைன்னு மறுக்க மாட்டேன். ஆனா இப்போ ஹோம் ஸ்கூலிங் வழியாவோ இல்ல ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷன் மூலியமா போயிருந்தா ஐ ஃபீல் லைக் இன்னும் எனக்கு வேணுங்கிற மாதிரி கொஞ்சம் சாய்ஸோ அட்டானமியோ கொடுத்துருந்தாங்கன்னா நான் இன்னும் நிறைய கத்திருப்பேன்னு எனக்கு தோணுது. நான் வந்து BBA முடிச்சிருக்கேங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கேன் எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல.
இந்த LSUC அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து மனுஷங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீ வில் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மேடையா நான் இது பார்க்குறேன். இப்போ நம்ம கல்ச்சரோ நம்ம சொசைட்டியோ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் லைக் ஹையரார்கியில இருக்குங்க. இது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு இந்த ப்ரோக்ராம் வந்து ஐ ஃபீல் லைக் இது கொஞ்சம் உடைக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உடைச்சு லைக் தே ஆர் பிரிங்கிங் இன் அ நியூ கைண்ட் ஆஃப் திங்கிங், a new perspective of thinking அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூட்டிட்டு இருக்கிற குழந்தைகள் எல்லாம் வந்து பிக் ஷாட்ஸ்ல இருந்தா நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்ப ரொம்ப மிடில் கிளாஸோ அதுக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி பண்ண முடியும்? இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஃபீ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. லைக் இது வந்து கிஃப்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தொகை கொடுக்க முடியுமோ அந்த தொகை கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நடத்துகிறாங்க. கொடுக்க முடியும்னு நினைக்கிறவங்க கொடுக்கலாம், கொடுக்க முடியாது வந்து பார்க்கணுன்னு வரவங்களும் வரலாம். ஸோ ஐ டோன்ட் திங்க் இங்க வந்து அந்த பாரபட்சம் இருக்கு, பிக் ஷாட்ஸ் தான் இருக்காங்க, வரணும் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வரலாம், அந்த மைண்ட் செட் இருக்கிறவங்க கண்டிப்பா வரலாம்.